ஓம் நம சிவாய நமக. அனைவருக்கும் வணக்கம். அனைத்து வீடுகளிலுமே மகாலட்சுமி தேவியாக வலம் வரக்கூடிய பெண்கள் பார்த்திங்கன்னா காலையிலேயே லக்ஷ்மி வாசத்தை, அந்த செல்வகடாசத்தை வீட்டிற்குள் கொண்டு வருவதற்கு செய்யக்கூடிய ஒரு சிறப்பான வேலைன்னு பார்த்திங்கன்னா காலையில் எழுந்து வாசு தெளித்து கோலம் போடுவது தான். கோலம் போடுவதே அப்படிங்கிறது எதற்கென்னு பார்த்தீங்கன்னா வீட்டிற்குள் காலையில் மகாலட்சுமி தேவியார் அந்த பிரம்மமூர்த்த வேலையில் ஒவ்வொரு வீதியிலையுமே உலா வருவார்கள் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அப்போ யார் வீட்டில் அழகாக வாசல் தெளித்து கோலம் போட்டு வைத்திருக்கிறார்களோ அந்த வீட்டில் லக்ஷ்மி கடாசம் பெருகும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த நல்ல தேவதைகளையுமே வீட்டிற்குள் வாசம் செய்வார்கள். இது பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிந்த விஷயந்தான், பல பதிவுகளில் நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் இதையும் தாண்டி கோலம் போடும் பொழுது நம்ம செய்யக்கூடாத ஒரு தவறுன்னு இருக்குது. இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த அவசர யுகத்தில் எல்லாருமே பார்த்திங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் ஒரு அவசரமான செயல்பாடுகளாக தான் போய்கொண்டு இருக்கின்றோம். அவரவர் சௌகரியத்திற்கேற்ப பார்த்திங்கன்னா எந்த நேரத்திலையும் கடமையே என்று கோலம் போடுகிறார்கள். அதாவது அவங்க எந்திரிக்கிற நேரத்தில் கோலத்தை போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க, கோலம் கடமைக்கு போடணும் அப்படின்ட்டு. கோலம் போடுவதில் கூட பார்த்திங்கன்னா மிகுந்த ஒரு சாஸ்திர குறிப்புகள் உண்டு. கோலம் போடுவதில் கூட இருக்குது அப்படின்னு சில பேருக்கு தோன்றலாம். கட்டாயம் பார்த்திங்கன்னா இந்து சாஸ்திரப்படி கோலம் போடுவது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதற்கு பின்னாடி பல ரகசியங்கள் அடங்கி இருக்குது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதனால் இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிந்து கொண்டு இனிமேல் கோலம் போடுவதை கடமைக்கென்று போடாமல் நல்ல ஒரு இதற்கு பின்னாடி உள்ள அந்த தாற்பயத்தை தெரிந்து கொண்டு இனிமேல் பெண்கள் போட்டு பாருங்கள், உங்களுக்கு அதற்குண்டான பலன் கட்டாயம் கிடைக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. அது என்ன என்பதை நம்ம தொடர்ந்து காணலாம். நம்மளுடைய சேனலுக்கும் முறையாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். சில பேருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே இந்த கடன் பிரச்சனைகளானது இருந்து கொண்டே இருக்கும். கடன் தொல்லையிலிருந்து எப்படியாவது விடுபட்டு மீண்டு விட வேண்டும், அதன் பின் இனி கடனே இல்லாமல் உழைப்பதே, அந்த உழைக்கிறத வச்சுக்கிட்டு இருப்பதை வச்சுக்கிட்டு சிறப்பாக வாழணும் அப்படின்னு எவ்வளோ பேர் தினம் நினைத்து கொண்டு புலம்பிக் கொண்டே தான் இருப்பார்கள். வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நமக்கான பாதி நிம்மதியை கெடுப்பது அப்படிங்கிறது நம்மோட இருப்பவங்களே நம்ம புரிஞ்சிக்காமல் நடந்து கொள்ளும் பொழுது, மீதி இருப்பது பார்த்திங்கன்னா மீதி நிம்மதி நமக்கு கெடுப்பது நம்ம வாங்கியிருக்கோம் அந்த கடன். இது பார்த்திங்கன்னா கர்ம வினையில் கடன் பார்த்திங்கன்னா ஒரு பகுதியாகவே கருதப்படுகிறது. கர்மா, அந்த நம்மளுடைய கெட்ட கர்மா நம்ம அனுபவிக்கும் பார்த்திங்களா, அதில் ஒரு பகுதி தான் இந்த கடன் வாங்குறதும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. அப்போ கர்மாக்களை நம்ம எந்த அளவுக்கு குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய கடன் சுமையும் குறையும் அப்படிங்கிறதான். நீங்கள் செய்த பாவத்தின் பலனின் கடன் வாங்கும் சூழ்நிலை தள்ளப்படுவது ஒரு பகுதியாக குறிப்பிடப்படுகிறது. நான் என்ன பாவம் செஞ்சேன் அப்படின்னு சில பேருக்கு இந்த நேரத்தில் தோணலாம். பாவம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம இப்போ செய்வது கிடையாது. நம்ம பிறவிகளில் இதற்கு முன்னாடி எடுத்த அந்த ஒரு பிறவிகளில் இல்லை நமக்கே தெரியாமல் செய்த சில பாவங்கள் தான் நமக்கு இப்படி கர்மாவாக வந்து சேர்கிறது. இப்போயும் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கொஞ்ச காலமாக முன்னாடி காலத்திலலாம் பார்த்திங்கன்னா காலை மாலை இருவேளையுமே கோலம் போடுவாங்க வாச தெளித்து. ஆனால் இப்போது உள்ள காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா காலையில் போடுவதோடு சரி, மாலையில் கூட தூத்து கூட தொளிப்பது கிடையாது. இப்படி இருக்கும் சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படத்தான் செய்யும். கோலம் போடுவது பார்த்திங்கன்னா வெறும் அழகிற்காக அல்ல, வீட்டில் மகாலட்சுமி தேவியின் நுழையவும் எறும்புகள் பசி தீரவும் தான் அந்த காலம் முதல் இந்த காலம் வரை தொடர்ந்து கோலம் போடுவது கடைபிடித்து வருகிறது. மகாலட்சுமி தேவியார் நம்ம வீட்டிற்குள் வருவது தெரியும். எறும்புகள் பசி எப்படி நம்ம கோலம் போடுவதனால தீரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம சாதாரணமாக போடக்கூடிய அந்த சுண்ணாம்பு கல்லாலான கோலப்பொடியை வாங்கி போடக்கூடாது. பச்சரிசி மாவில் அந்த மாவை அரைத்து நம்ம கோலம் போடுவது தான் நமக்கு சிறந்த பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள். இந்த பச்சரிசி மாவில் நம்ம கோலம் போடுவதனால அதை சாப்பிடக்கூடிய அந்த எறும்புகள், சின்ன சின்ன பிராணிகள், ஓரறிவுள்ள அந்த ஓரறிவு இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஜீவராசிகள் நீங்கள் போட்ட கோலத்தில் உள்ள அந்த மாவை உண்டு தங்களுடைய பசியை தீர்த்து கொள்ளும் பொழுது பார்த்திங்கன்னா உங்களுடைய கர்ம வினைகள் குறைக்கப்படுகிறது. இந்த உலகத்திலே பார்த்திங்கன்னா கர்மாக்களை குறைக்கக்கூடிய ஒரு சிறந்த சக்தின்னு பார்த்திங்கன்னா அது அன்னதானம் தான். அன்னதானத்தை மிஞ்சிய எந்த ஒரு தானமும் சிறப்பு கிடையாது. ஒரு மனிதனுக்கு வயிறு நிறையும் பொழுது அனைத்துமே நிறைந்து விடுகிறது. இப்போ நீங்கள் வயிறு முட்டை நிறைய சாப்பிட்டுட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அதற்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ பெரிய விஷயங்களை கொண்டு வந்து கண் முன்னே வச்சாலும் அது உங்களுக்கு வேண்டும் அப்படிங்கிற ஆசையே வராது.
ஏன்னா வயிறு நிறைஞ்சிட்டாலே உடல் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மனசும் நிறைஞ்சிரும் அப்படிங்கிறது. அப்போ எந்த அளவிற்கு ஒரு உயிரினத்திற்கு ஏதோ நம்மளால் முடிஞ்ச அந்த உணவை கொடுத்து வழங்கி பசி ஆற்றும் பொழுது நம்மளுடைய நம்மளுடைய கர்மாவும் குறைந்து கடன்களும் நமக்கு விரைவாக கரைந்துவிடும் அப்படிங்கிறது. அதனால தான் பெண்கள் பார்த்திங்கன்னா காலையில் எழுந்து கோலம் போடும் வழக்கத்தை வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்வது. காலையில் எழுந்து எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா இன்றையிலேருந்தே பச்சரிசி மாவை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். நல்ல ஒரு மாற்றமானது உங்கள் வாழ்க்கையில் தோன்றும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. கட்டாயம் பார்த்திங்கன்னா அந்த சுண்ணாம்புக்கல் நம்ம வாங்கி போடுகின்றோம். நம்ம ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை நமக்கு சரியில்லை, ஏதோ ஒரு நாளில் நம்ம போடணும். ஆனால் எப்பொழுதும் பார்த்திங்கன்னா நம்ம கோலம் மாவு, இந்த பச்சரிசி மாவில் கோலம் போடுவது தான் மிகவும் நல்லது. ஏன்னா கோலம் போடுவதில் உள்ள முக்கியமான தாற்பயம் பார்த்திங்கன்னா ஓரறிவுள்ள இந்த ஜீவராசிகள் உணவளிப்பது தான். காலையில் பச்சரிசியில் கோலம் போட்டால் மாலைக்குள் பாதி அளவு நிச்சயம் பார்த்திங்கன்னா எறும்புகள் மற்ற ஜீவராசிகள் உண்டு காலி பண்ணிவிடும். சுண்ணாம்பால் கோலம் போட்டால் நாம் தான் கடந்து நடந்து களைத்து விட வேண்டும். ஏன்னா இதை பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஜீவராசிகள் வந்து சாப்பிடும். சுண்ணாம்பு கல்லால் நம்ம கோலம் போட்டோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா அதை நம்ம தான் அழித்து திரும்ப தூத்து விடுவோம். இதில் என்ன பயன் இருக்கிறது? கோலம் போடுவது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா லக்ஷ்மி கடாசத்தை கொடுக்கக்கூடியது தான். நமக்கு லக்ஷ்மி கடாசம் இருந்தாலும் கர்ம வினையானது குறையும் பொழுது தான் அந்த கடன் சுமைகள் அப்படிங்கிறது நமக்கு குறையும். இப்போ செல்வமானது லக்ஷ்மி கடாசம் நம்ம வீட்டிற்குள்ளே வந்தாலும் அந்த செல்வம் வந்தால் பின்னாடியே அந்த கர்மாவும் வேலை செய்யும். இப்போ அந்த செல்வம் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு கரைந்து கொண்டே இருக்கும் கடன் மூலமாக. அப்போ கடனும் இல்லாமல் இருக்கணும், செல்வமும் நம்மக்கிட்ட தங்கணும்னா இந்த ஒரு செயலை பெண்கள் காலையில் செய்தாலே நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. பச்சரிசியில் கோலம் போட்டால் சரியாக வரவில்லை என்பார்கள். அரிசி அரைக்கும் போதே கோலமாவு பதத்திற்கு அரைக்குமாறு கேளுங்கள். நைஸாக இல்லாமல் சற்று குறவென அரைத்தால் நன்றாக கோலம் போடலாம். சில பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த கோலம் வருவதில்லை அப்படி இப்படின்னு விட்டுருவாங்க. பக்குவமாக பார்த்திங்கன்னா எதையுமே நம்ம முதலில் செய்யும் பொழுது நமக்கு அது கடினமாகத்தான் இருக்கும். தொடர்ந்து செய்யும் பொழுது அது நமக்கு கட்டாயம் பழகிவிடும் அப்படிங்கிறது. அதனால் இந்த ஒரு விஷயத்தை செய்து பாருங்கள். யார் என்ன சொல்கிறா அதெல்லாம் கேட்காதீங்க. நீங்கள் பாட்டுக்க இதை செய்து கொண்டே வாருங்கள். உங்கள் வீட்டு வாசலில் இந்த ஜீவராசிகள் வந்து பசியாறி உங்களுக்கு நன்றி தெரிவித்து போகும் பொழுது இதுவே நீங்களே அந்த ஜீவராசிகளுக்கு கடவுளாக மாறுகிறீர்கள். மற்றவர்களை நீங்கள் கவனிக்கும் பொழுது இறைவன் உங்களை கவனிப்பார் அப்படிங்கிறதான் ஒரு உண்மையான கூற்று. அதனால் கட்டாயம் இந்த ஒரு முயற்சியை கை கொண்டு பாருங்கள். நம்மளுடைய கர்ம பலன் குறைய தெரிந்தோ தெரியாமலோ செய்யும் தர்மங்கள் துணையாக நமக்கு இருக்கும். நம்ம வேண்டான்னு போட்டுட்டு போகிற பொருட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஆளுகளுக்கு, அதாவது அது கூட கிடைக்காதவங்களுக்கு அது சொர்க்கம் மாதிரி தான். அதனால் நம்மக்கிட்ட இருப்பதை பார்த்திங்கன்னா ஒன்று உங்களால் முன்னாடியே சாப்பிட முடியலன்னு தெரிஞ்சுது, இவ்வளவு தான் அளவுக்குன்னு தெரிஞ்சுதுன்னா அதை எச்சில் படாமல் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. யாருக்காவது கொண்டு போய் அதை அந்த உணவு கொடுத்து விட்டுவாங்க. சும்மா குப்பையில் போடுவதில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பலனுமே நமக்கு கிடையாது. எந்த அளவுக்கு நமக்கு லிமிட்டாக சாப்பிட முடியுமோ அதை எடுத்து வச்சிடணும். இல்லை உங்கள் கூட உள்ளவங்களுக்கு பகிர்ந்து கொண்டு சாப்பிடலாம். இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த பலன். இதை தவிர்த்து எதுவுமே நம்மளுடைய வாழ்க்கையில் கர்மாவை குறைக்காது அப்படிங்கிறது. அதாவது குறைத்தாலுமே இதுதான் நமக்கு விரைவான ஒரு நல்ல பலனை தரும். நீங்கள் பச்சரிசியில் கோலம் போடுவதனால உங்களுக்கு தெரியாமல் சிறு சிறு ஜீவராசிகளும் பசியாறுகின்றன. இதன் பலனாக உங்களுக்கு இருக்கும் கடன்கள் தொடராமல் இறைவன் அருள் புரிவார். அந்த கடனானது இந்த சாப்பாடு நம்ம போடுவோம் பார்த்தீங்களா, அது போட போட இறைவன் பார்த்து நமக்கு அந்த கர்ம பலன்களை குறைத்து விடுவார் அப்படிங்கிறது. காலை மாலை இரு வேளையுமே கோலம் போடுவதனால மகாலட்சுமியின் அருள் நமக்கு கிடைக்கும். அதை விடுத்து சுண்ணாம்பு பொடியில் கோலம் போட்டால் ஒரு பயனும் இல்லை என்பதை கட்டாயம் தெரிந்து கொள்ளுங்கள். அறிவியல் ரீதியாக காலையில் எழுந்து கோலம் போடுவதனால உடலும் மனமும் ஆரோக்கியம் அடையும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு பெண் பார்த்திங்கன்னா காலையில் எழுந்து கோலம் போடுவதே அந்த கோலத்தில் தான் அவங்களுடைய அன்றைய நாள் அப்படிங்கிறதே தெரிய வரும். எந்த அளவுக்கு அவங்களுடைய மனம் தெளிவாக இருக்கிறது அப்படிங்கிறது அந்த கோலத்தை பார்த்தாலே நமக்கு தெரிய வரும். பெண்கள் இல்லாத வீடு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கொடும் புலி வாழும் குகை என நமது தமிழ் முன்னோர்கள் அனுபவ பழமொழியை கூறியுள்ளனர். பெரும்பாலான இந்திய நாட்டில் பூர்வீக மதங்கள் பெண்மையை சக்தியின் வடிமையாக போற்றுகிறது. ஒரு பெண் ஒரு இல்லம் சிறப்பதற்கு பார்த்திங்கன்னா அந்த இல்லத்தின் தலைவியான பெண் உடல் மனம் மற்றும் ஆன்மீக ரீதியான நலத்துடன் நல்லபடியாக இருந்தால் மட்டும்தான் அந்த வீடும் அந்த வீட்டில் இருப்பவர்களும் என்றும் நலமோடு வாழ்கிறார்கள் அப்படிங்கிறது.
அதற்காக சில வழக்கங்களை தான் அந்த பெண்களை செய்வது அப்படிங்கிறது கூறக்கூடியது. அதற்காக பார்த்திங்கன்னா சில பேர் அதை ஆன்மீக ரீதியாக நம்பிக்கையோடு பின்பற்றுவாங்க, சில பேர் பெண்களுக்கு மட்டுமே இதை திணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா சாஸ்திர ரீதியாக நம்மளுடைய முன்னோர்கள் பின்பற்றி வந்த ஒரு விஷயங்கள் தான். நம்ம கேள்வி கேட்காமல் அதை சில விஷயங்களை செய்யும் பொழுது அதில் நமக்கு நன்மைகள் தான் நடக்கும். அதன் மூலம் அவர்கள் பலவிதமான நன்மைகளை பெறும் வகையில் தர்மங்களை வகுத்தனர். அதில் ஒன்று தான் பெண்கள் அதிகாலையிலிருந்து வீட்டிற்கு முன்பாக கோலம் போடும் இந்த வழக்கமாகும். தினம்தோறுமே வீட்டிற்கு முன்பாக ஒவ்வொரு வடிவங்களில் வரையப்படும் கோலங்களினால் ஏற்படுகின்ற நேர்மறை அதிர்வலைகள் அந்த வீட்டையும் அந்த வீட்டில் இருப்பவர்களையும் எதிர்மறை ஆற்றல்கள் தாக்கத்திலிருந்து காக்கும் ஒரு கவசம் போல செயல்படுகிறது. அதே நேரம் நன்மை பயக்கும் நேர்மறை ஆற்றல்கள் கோலம் விட்ட வீட்டிற்குள் செல்வதாக வழிவகை செய்கிறது. அத்தகைய அற்புத கோலத்தின் அந்த வீட்டின் பார்த்திங்கன்னா தலைவியாக இருக்கக்கூடியவர்கள் பெண் அவளது கைகளால் போடுவதனால அந்த வீட்டிற்கு ஏற்படும் நன்மைகள் அப்படிங்கிறது, பலன்கள் அப்படிங்கிறது பல மடங்குகள் அதிகரித்து கொண்டே செல்லும் அப்படிங்கிறது தான். அதனால் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா பெண்கள் இந்த அரிசி மாவில் கோலம் போடும் வழக்கத்தை கட்டாயம் வைத்து கொள்ளுங்கள். நல்ல நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. தர்ம சாஸ்திரத்துப்படி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தினமும் நாம் காலையில் உணவு அருந்துவதற்கு முன்பாக நமக்கு முன்னாடி பசியோடு இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மனிதனுக்கோ அல்லது வேறு ஏதாவது ஒரு உயிரினத்திற்கோ நம்ம உணவளிக்க வேண்டும். அந்த உணவளிப்பது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் பசியோடு இருக்கின்ற உயிர்களை நம்மளால் தேடி கண்டுபிடித்து உணவளிக்க முடியாது. அதற்கு பதிலாக தான் அரிசி மாவில் கோலம் போடுவதனால தரையில் ஊறுகின்ற எறும்புகள், குருவிகள் மற்றும் பிற உயிரினங்கள் பார்த்திங்கன்னா அந்த அரிசி மாவை சாப்பிடுவதனால அன்னதானமிட்ட பலனை அப்பெண்களுக்கும் அப்பெண்களை சார்ந்த குடும்பத்தினருக்கும் உண்டாகி எல்லா விதமான நன்மைகளும் அந்த பெண்களின் குடும்பத்திற்கு ஏற்பட வழிவகை செய்யும். அதனால தான் பார்த்திங்கன்னா காலையில் நம்ம சாப்பாடு வடித்தா கூட முதல்ல போய் காகத்திற்கு சாப்பாடு வைக்கணும் அப்படின்னு சொல்வது. நம்ம பசியை விட அந்த காகத்தினுடைய பசியை நம்ம முதல்ல ஆற்றும் பொழுது, காகம்னு இல்லாமல் மற்ற எந்த உயிர்கள் அந்த சாப்பாடை பசியோடு அருந்தும் பொழுதும் சரி, அது நமக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் வெயில் காலம் அதிகமாக வரும் நம்ம தான். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு நிழலான ஒரு இடத்துல உங்கள் மாடியில் ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு அறை மாதிரியோ இல்லை சின்னதாக ஒரு பெட்டி மாதிரி ஏதாவது செஞ்சு பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சோண்டு தண்ணீரும் அந்த வழியாக வரக்கூடிய பறவைகள் பார்த்திங்கன்னா அந்த தண்ணீரை அருந்தி கொண்டு போவதற்கு ஏற்ற வகையில் இதுவும் ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அதனால் இந்த ஒரு விஷயங்களை நீங்கள் கடைபிடித்து கொண்டே வாருங்கள். இதுவே பார்த்திங்கன்னா சிறந்த பலனை உங்களுக்கு கொடுத்து கொண்டே வரும். எனவே மேற்கூறிய மாதிரி இப்போ இருக்கக்கூடிய பெண்கள் பார்த்திங்கன்னா அதிகாலையிலிருந்து குளித்து கோலம் போடும் பழக்கத்தை பிற்போக்குத்தனம் ஏதோ ஒரு சும்மா அந்த காலத்தில் செஞ்சுருக்காங்க அப்படின்னு கருதாமல் அவர்களின் குடும்பத்திற்கு பலவிதமான நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தர்ம காரியம் என கருத்தில் கொண்டு தினமும் அதிகாலையில் தங்களின் வீடுகளுக்கு முன்பாக கோலமிடும் வழக்கத்தை பின்பற்றுவதனால அப்பெண்களின் வாழ்வு மங்களங்கள் நிறைந்ததாக செல்வ கடவுள் லக்ஷ்மி தேவி தேவர்கள் இன்பிற நேர்மறை ஆற்றல்களும் அருளாசிகளை பெற்று சீரும் சிறப்புமாக வாழ அனைவரும் பார்த்திங்கன்னா நம்மோடு வாழ வேண்டும் அப்படிங்கிறது தான். அதனால் இந்த ஒரு மாற்றத்தை நீங்கள் இனிமேல் கொண்டு வந்து பாருங்கள். காலை மாலை இருவேளையுமே விளக்கேற்றி சாமி கும்பிட்டு வீடு தெளித்து வாசலில் பார்த்திங்கன்னா கோலம் போடுங்க. இதுவே சிறந்த பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதான். இதை பின்பற்றி கொண்டு வந்தாலே பல மாற்றங்கள் உங்களுக்கு உண்டாகும். பசியால் ஒரு உயிர் உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு உயிர் வாடுது அப்படின்னு தெரிஞ்சாலே உங்களால் முடிஞ்ச ஒரு உதவியை செய்து பாருங்கள். உங்களுக்கும் மனதில் ஒரு வித மகிழ்ச்சி உண்டாகும். நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களும் சிறப்பாக நடைபெறும். அந்த உயிரினுடைய வயிறு நிறையும் பொழுது உங்களுக்கும் பார்த்திங்கன்னா பல நன்மைகள் வந்து சேரும் அப்படிங்கிறதான். இந்த ஒரு விஷயத்தை எப்பொழுதுமே கடைபிடித்து பாருங்கள். ஒரு உயிருக்கு உணவளித்து கொண்டே வாருங்க. அதுவே நம்மளுடைய கர்ம வினைகள் எல்லாமே குறைத்து நமக்கான மோட்சத்தையும் வாழ்க்கையில் ஒரு நல்ல வாழ்க்கையும் அமைத்து தரும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இதுபோல் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு தொடர்ந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொண்டு இந்த பதிவையும் மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.